கெரியர் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எப்படி பண்ணுறதுனே தெரியல. எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபஸ்ட்டு என்னன்னா அஸ் அ உமன் என்னோட ஜேர்னி அந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் அ டிகிரி இன் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் 8 years ஆஃப் ஐடி கெரியர். பட் மெட்டர்னிட்டிக்கு அப்புறமா ஐ குடன்ட் கண்டினியூ. பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஐ தாட் நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்ச நாள் தான் அந்த மாதிரி இருக்க முடிஞ்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன தோணுச்சுன்னா, எவ்ரிடே இட் யூஸ் டு பி லைக், இல்லை உன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணிட்டே இருந்தது. பட் ப்ராப்பரான கைடன்ஸோ ஒரு ப்ராப்பரான பாத்வேயோ கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த கெரியர் பிரேக் முக்கியமாக எதை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை தான். இதை நான் 1000 விமன் கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் கெரியரை ரீஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா முதல்ல ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் தான். உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஆட்டிடியூடை, உங்கள் மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டா எல்லாமே நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறது? ஐ ரெட் சம்திங், நம்மளோட கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளோட காம்பிடென்ஸையை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அதாவது நான் என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், என் மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மட்டும் இல்லாமல், இஃப் யூ டைரக்ட்லி ஒர்க் ஆன் யோர் செல்ஃப், இஃப் யூ டைரக்ட்லி ஒர்க் ஆன் யோர் ஸ்கில் செட், அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இஃப் யூ ஒர்க் ஆன் இட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இதில் 3 கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இருக்க முடியும். முதல் கைண்ட், நான் நல்லா படிச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது, பட் ஐ ஹவ் நெவர் பீன் டு அ ஜாப். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் படித்ததையே திருப்பி அப்ளை பண்ணி ஒரு ஒர்க்கு கண்டுபிடிக்கணுமா, என்ன பண்ணணும்? இது முதல் கைண்ட் ஆஃப் பீப்புள். ரெண்டாவது கைண்ட் ஆஃப் பீப்புள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்புறமா ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க. பட் பிரேக் எடுத்து முடித்த பிறகு அதே ஃபீல்டுக்கு போக அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அப்போ நான் எப்படி எனக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இது ரெண்டாவது கைண்ட் ஆஃப் பீப்புள். மூணாவது கைண்ட் ஆஃப் பீப்புள், நான் ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போது இந்த பிரேக்னால நான் எங்கேயோ இருக்கேன், அந்த இண்டஸ்ட்ரி எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியாக நீங்கள் இருந்தாலும் சரி, யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, யூ கேன் மூவ் ஃபர்தர். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிமெம்பர் யுவர் பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த பிரேக்ல அந்த 4 செவத்துக்குள்ள இருந்து நம்ம யாருங்கிறதையே மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிமெம்பர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிமெம்பர் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, இந்த விஷயம் ஒரு குட்டி கான்ஃபிடென்ஸ் லெவலை கூட்டும். ரெண்டாவது, திங்க் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும், நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன், எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாரும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, என்ன தவிர இந்த உலகத்துல எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னு ஓவர் திங்க் பண்றத நிறுத்திட்டு இன்னைக்கு நம்மளோட அந்த கோலை நோக்கி, நம்மளோட ரீஸ்டார்ட் ஜேர்னியை நோக்கி ஒரு குட்டி ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு அந்த குட்டி ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது. இட் கேன் பி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா இதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு கலீகுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் கிளாஸ்மேட்டுக்கு அனுப்புகிற ஒரு ஹாய் மெசேஜாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இல்லை ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபீல்டு சம்மந்தமாக படிக்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ட்ரை டு புஷ் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரை டு டூ இட் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். இந்த ப்ராப்ளம் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். பிகாஸ் as a platform that supports women, நாங்கள் என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம சில நேரத்தில் அந்த எமோஷனில், ஓகே இந்த மூமெண்ட்டில் என்னை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்க, என்னை பற்றி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது அப்படின்னு அந்த ஹை எமோஷனில் நம்ம முடிவு எடுத்துருவோம் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலன்னா அந்த ரீஸ்டார்ட்க்கு ரொம்ப வருஷம் ஆகிடும். ஸோ இது ஒரு எமோஷ்னலான ஒரு டெசிஷனா, இல்லைன்னா உண்மையாவது யோசிச்சு லாஜிக்கலாக திங்க் பண்ணி உறுதியாக முடிவெடுத்திருக்கோமா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக உழைப்பு போட முடியும். மூணாவது, ஃபைண்ட் அ ஸ்கில். இந்த ஸ்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் நேச்சுரலாக சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா வரைகிற ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை நல்லா பேச தெரியலாம், நல்லா எழுத தெரியலாம். ஸோ அந்த கோர் கேப்பபிலிட்டிஸ், கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அது சம்மந்தமான என்ன ஃபீல்டெல்லாம் இருக்குன்றத பாருங்கள்.
அந்த ஃபீல்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கற்றுக்கிட்டு அதை எப்படி வந்து ஆழமாக கற்றுக்கிறது அப்படின்றத வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரீஸ்டார்ட் ஜேர்னியில் உங்களோட இடம் எது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பை த எண்ட் ஆஃப் த டே இண்டஸ்ட்ரியில் பீப்புளுக்கு யார் வேணும்னா உண்மையாக ஸ்கில் இருக்கிறவங்க தான் வேணும். தே டோன்ட் மைண்ட் வெதர் யூ ஆர் யூனோ கெரியர் பிரேக் எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தே டோன்ட் மைண்ட். ஸோ focus all your mind and learn that skill. Okay, so if you are very very awesome, உங்களோட ஸ்கில்ல நீங்க தான் வந்து மாஸ்டர் அப்படின்னா உங்களை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது, உங்களை யாராலையும் இக்னோர் பண்ண முடியாது. ஸோ பி தட் மாஸ்டர் இன் யோர் ஸ்கில். இந்த கெரியர் ரீஸ்டார்ட் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப வேகமாக நடந்தோம்.